கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதிக்கு கார்த்தி தன்னோட புருஷன் அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போச்சு. அதாச்சும் எப்படி அப்படின்னா நம்மளோட சந்திரகலா மூலயமா முருகனை கண்டுபிடிக்கிறாரு கார்த்தி. அதாச்சும் மயில்வாகனம் இந்த மாதிரி சந்திரகலா ஏதோ ஒரு பிளான் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த முருகன் குடோனில் ஏதோ சிவனாண்டியோட குடோனில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கார்த்தி எப்படி போயிட்டு கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முத்து சிவனாண்டி இவங்க எல்லாரும் எப்படியோ ஒரு அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கிறாங்க முருகனை. ஆனால் முடியாத கார்த்தி என்ன பண்ணுறாரு, போயிட்டு முருகன் அடித்து நொறுக்கி என்ன பண்ணுறாரு, ஓட விடுறாரு. முருகன் அங்கேருந்து தப்பிச்சு போய் ஒரு இடத்துல இருக்கும்போது அப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் கேள்விப்பட்டு என்னென்னா பாஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி வீட்டில் தான் இருக்காருன்னு சொன்னதும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட முருகன் அப்போது பார்த்திங்கன்னா ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யார் நீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மன்னிச்சிடுங்களா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, யார் நீங்கள் யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ரேவதி முருகன் கிட்ட சொல்லும் போது முருகன் எல்லா கதையுமே சொல்கிறாரு. அதாச்சும் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது ஹஸ்பண்டா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது புரியலையே, என்ன கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும் போது நம்மளோட கார்த்தி இந்த மாதிரி தன்னோட புருஷன் உங்களுக்கு தாலி கட்டி உங்கள் கூட இந்த வீட்டில் வாழ்ந்த புருஷன் அப்படின்றத உண்மையை சொல்கிறாங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது முருகன் இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஆரம்பிக்கிட்டீங்களே போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பாஸை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லும் போது பாஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளோட மருது அப்படின்ற உண்மை தெரிய வருது. அதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ரேவதிக்கு முருகன் அதாச்சும் அந்த பையன் மூலயமா பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி வீட்டில் நுழைஞ்சதுனால இந்த மாதிரி ரேவதிக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே புருஷன் இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போச்சு. அந்த புருஷன் யாருன்னா நம்மளோட கார்த்தி. நீ வேலை செஞ்சியே அந்த எம்டி தான் உன்னோட புருஷன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ நேராக ரேவதி பயங்கரமான உச்சக்கட்ட கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, சாமுண்டீஸ்வரியை அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக திட்டுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி, என்ன ரேவதி என்ன பிரச்சனை, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, எத்தனை வாட்டிமா எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி திக்கி திணறி சந்திரகலா மழுப்பும் போது, போதும் சித்தி, நீங்கள் பண்ண விஷயம் எல்லாமே போதும், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஏமா என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணுறீங்க, என் புருஷன்னு சொல்லிட்டு சொல்லாத இன்னொருத்தரை போய் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நம்மளோட சாமுண்டீஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க ரேவதி. இப்போ பார்த்திங்கன்னா இதை யார் சொன்னதுன்னு கேட்கும் போது யாருன்ற விவரத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ மருது பற்றின விஷயம் மாட்டலை, ஆனால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும்தான் மாட்டிருக்கு. நம்மளோட ரேவதிக்கு கார்த்தி தன்னோட புருஷன் அப்படின்ற விவரம் தெரியுது முருகன் மூலயமா. ஸோ நெக்ஸ்ட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி என்னதான் ஆனாலும் நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் என்ன முடிவெடுப்பேனே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரேவதி வழக்கம் போல் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாத ஒத்துக்கிட்டு மணமேடைக்கு ஏற போகிறாங்க. இப்போது அடுத்தது நம்ம கார்த்திகிட்ட திருப்பி முருகன் மாட்டி என்ன நடிச்சிட்டு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூவை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.